தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்று இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கை உலுக்கிய ரம்பட பேருந்து விபத்து, போக்குவரத்து சபை வெளியிட்ட தகவல். கல்வி அமைச்சின் விசேட உத்தரவு. 3 மாணவர்கள் திடீர் சுகயீனமுற்று வைத்தியசாலையில் அனுமதி. விவசாயிகளின் பெருந்தொகை நெல் தொடர்பில் வெளியான தகவல். தமிழர் பகுதியில் இரவில் நடந்த பரபரப்பு சம்பவம், அதிரடி காட்டிய மக்கள். விபத்தில் தந்தை பலி, தாய் பிள்ளைகள் படுகாயம். குளவிக்கொட்டு கீழக்கான தொழிலாளர்கள் மருத்துவமனையில் அனுமதி. மன்னாரில் கையெழுத்து போராட்டம். தொடர்பான விரிவான செய்திகள். இந்த வருடம் மே 11 அன்று 23 பேர் கொல்லப்பட்டு 61 பேர் காயமடைந்த கரண்டியல்ல பேருந்து விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கப்பட்ட இழப்பீட்டு நடவடிக்கைகள் குறித்த விரிவான கணக்கை இலங்கை போக்குவரத்து சபை வழங்கியுள்ளது. இறந்தவர்களின் இறுதிச் சடங்கு ஏற்பாடுகளுக்கான உதவி மற்றும் காயமடைந்தவர்களுக்கு மருத்துவ உதவி உள்ளிட்ட இலங்கை போக்குவரத்து சபையின் பதிலை சபையின் தலைவர் ஜீவக பிரசன்ன புரசிங்க வெளியிட்டுள்ளார். அந்த அறிக்கையின்படி இறந்த 23 பேரின் குடும்பங்களுக்கு தலா ரூ.1 மில்லியன் நிதியுதவியை ஜனாதிபதி செயலகம் வழங்கியது. கூடுதலாக 20 குடும்பங்களுக்கு இலங்கை போக்குவரத்து சபை 25,000 ரூபாய் இழப்பீடு வழங்கியது. காயமடைந்தவர்களின் 46 பேருக்கு தலா 10,000 வழங்கப்பட்டதுடன் மீதமுள்ள காயமடைந்த நபர்களுக்கு இழப்பீடு வழங்குவதை தாமதப்படுத்தியதாக சபை தெரிவித்துள்ளது. மருத்துவமனையில் இருந்து வெளியேற்றும் போக்குவரத்துக்கும் இலங்கை போக்குவரத்து சபை நிதி அளித்தது மற்றும் இறந்த சாரதியின் இறுதிச் சடங்கு போக்குவரத்து ஏற்பாடுகளுக்கும் பங்களித்தது. அனைத்து கொடுப்பனவுகளும் நிறைவடைந்த நிலையில் சாரதியின் குடும்பத்திற்கு இழப்பீடு மற்றும் கருணை தொகையாக 1 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டது. அனைத்து இலங்கை போக்குவரத்து சபை பேருந்துகளும் இலங்கை காப்பீட்டுக் கழகத்தின் காப்பீடு செய்யப்பட்டுள்ளதால் 18 வயதுக்கு மேற்பட்ட ஒவ்வொரு இறந்த பாதிக்கப்பட்டவருக்கும் 2,25,000 ரூபாய், 18 வயதுக்குட்பட்டவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் மற்றும் காயமடைந்த ஒவ்வொரு பயணிக்கும் 50,000 ரூபாய் வழங்க ஒப்புக்கொண்டுள்ளது. இதிலிருந்து மொத்த இழப்பீட்டு தொகுப்பு 77,25,000 ஆகும். இந்த நிதி கிடைத்தவுடன் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு விநியோகிக்கப்படும் என்று இலங்கை போக்குவரத்து சபை தெரிவித்துள்ளது. பாடசாலைகளில் உள்ள மேலதிக ஆசிரியர்கள் தொடர்பான அறிக்கைகளை உடனடியாக சமர்ப்பிக்குமாறு மாகாண மற்றும் வலய கல்வி பணிப்பாளர்களுக்கு கல்வி அமைச்சு அறிவுறுத்தியுள்ளது. குறைந்த மாணவர் எண்ணிக்கையை கொண்ட சில கிராமப்புற பாடசாலைகளில் அதிகளவான ஆசிரியர்கள் இருப்பதாக கல்வி பிரதி அமைச்சர் மதுர செனவிரத்து தெரிவித்துள்ளார். இருப்பினும் ஆசிரியர் பற்றாக்குறையை கொண்ட பிற பாடசாலைகள் உள்ளதாகவும் இந்த பற்றாக்குறை நாடளாவிய ரீதியில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். மேலும் அடுத்த ஆண்டு ஆரம்பிக்கப்படவுள்ள புதிய கல்வி சீர்திருத்தங்களுக்கேற்ப நாடு முழுவதும் ஆசிரியர்களை முறையாக மறுபகிர்வு செய்ய கல்வி அமைச்சு நடவடிக்கை எடுக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தலவாக்கலை பகுதியில் இயங்கும் தமிழ் பாடசாலை ஒன்றில் இன்று தரம் 6 கல்வி கற்கும் 3 மாணவர்கள் நச்சுத்தன்மை வாய்ந்த அல்லது தீங்கு விளைவிக்கும் ரசாயனங்களை கொண்ட வாசனை திரவியங்களை நுகர்ந்துள்ளனர். இதனால் திடீர் சுகவீனம் அடைந்த மாணவர்கள் லெந்துலை பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். நச்சுத்தன்மை வாய்ந்த வாசனை திரவியங்களை நுகர்ந்ததன் காரணமாக குறித்த மாணவர்களுக்கு தலை சுற்றல், தலைவலி, குமட்டல், வாந்தி பேதி மற்றும் சுவாசிப்பதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக லிந்துலை பிரதேச பிராந்திய வைத்தியசாலையின் மாவட்ட வைத்திய அதிகாரி அசீல மல்லவராட்சி தெரிவித்துள்ளார். எனினும் மாணவர்களின் உடல்நிலை மோசமானதாக இல்லை எனவும் வைத்தியர் தெரிவித்துள்ளார். நெல் சந்தைப்படுத்தல் சபை இதுவரை சிறுபோக அறுவடையில் இருந்து 6 லட்சம் கிலோகிராம் நெல் கொள்முதல் செய்துள்ளது. அதன்போது அம்பாறை மாவட்டத்தில் இருந்து அதிகளவு நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக சபையின் தலைவர் மஞ்சுள பின்னலந்து தெரிவித்துள்ளார்.
கூடுதலாக வடமாகாணம் மற்றும் புத்தளம் மாவட்டங்களில் இருந்து நெல் சந்தைப்படுத்தல் சபை நெல் இருப்புகளை பெறுவதாகவும் அவர் கூறியுள்ளார். அனுராதபுரம் மாவட்டம் மற்றும் வடமேற்கு மாகாணத்தில் நெல் கிடங்குகளும் திறக்கப்பட்டுள்ளதாகவும் மஞ்சுள பின்னலந்து குறிப்பிட்டுள்ளார். முல்லைத்தீவு முள்ளியவளை பொன்னகர் கிராமத்தில் மோட்டார் சைக்கிளில் வீதியால் சென்ற பெண்ணை வழிமறித்து தங்கச்சங்கிலியை பறிமுதல் செய்த கொள்ளையர்கள் இருவர் ஊர் மக்களால் மடக்கி பிடிக்கப்பட்டு கைது செய்யப்பட்ட சம்பவம் ஒன்று நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. முள்ளியவளை பொன்னகர் கிராமத்தில் உள்ள வளர்மதி மைதானத்திற்கு அருகாமையில் நேற்று இரவு 7 மணியளவில் வீதியால் பயணித்துள்ளார். இதன்போது இனம் தெரியாத கொள்ளையர்கள் இருவர் பெண்ணை வழிமறித்து கழுத்தில் கத்தியினை வைத்து மிரட்டி கழுத்தில் அணிந்திருந்த 4.5 பவுன் தங்க சங்கிலியை பறித்து கொண்டு தப்பி சென்றிருந்தனர். சம்பவம் தொடர்பில் உடனடியாக குறித்த கிராம மக்களுக்கு தெரியப்படுத்தப்பட்டதனை அடுத்து ஊர் மக்கள் இணைந்து கொள்ளையர்கள் இருவரையும் மடக்கி பிடித்து முள்ளியவளை போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர். குறித்த சம்பவத்தில் 22 வயதுடைய பிஸ்வமடு பகுதியினைச் சேர்ந்தவர் சந்தேக நபர்களே கைது செய்யப்பட்டுள்ளனர். அனுராதபுரத்தில் கெக்கிராவ ஏனையின் வீதியில் மிரிஸ்வத்த பிரதேசத்தில் இடம்பெற்ற விபத்தில் தந்தை உயிரிழந்துள்ளதுடன் தாய் மற்றும் 2 பிள்ளைகள் படுகாயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த விபத்து நேற்று இரவு இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்த முச்சக்கர வண்டியொன்று வீதியை விட்டு விலகி குடை சாய்ந்ததில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கெகிராவையில் இருந்து அனுராதபுரம் நோக்கி பயணித்த முச்சக்கர வண்டியொன்றை இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது. விபத்தின் போது முச்சக்கர வண்டியில் பயணித்த தந்தையும் தாயும் 2 பிள்ளைகளும் படுகாயமடைந்துள்ள நிலையில் கெக்கிராவை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் தந்தை உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். உயிரிழந்தவர் கெக்கிராவை பிரதேசத்தைச் சேர்ந்த 57 வயதுடையவராவார். அக்கரப்பத்தனை ஊட்டுவழி தோட்டத்தில் குளவிக்கொட்டு கிழக்கான 8 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தேயிலை மலையில் பணி செய்து கொண்டிருந்த நிலையிலே இவர்கள் குளவிக்கொட்டு கிழக்காகியுள்ளனர். பாதிக்கப்பட்டவர்கள் அனைவரும் ஆண் தொழிலாளர்கள் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. மன்னார் பஜார் பகுதியில் சம உரிமைகளை வெல்வோம், இனவாதத்தை முடிவுக்கு கொண்டு வருவோம் எனும் தொனிப்பொருளில் வடிவமைக்கப்பட்ட எதிர்ப்பு பதாதையில் பொதுமக்கள் இன்று காலை கையொப்பமிட்டனர். சம உரிமை இயக்கம் இந்த கையொப்பம் சேகரிக்கும் நிகழ்வினை ஏற்பாடு செய்திருந்தது. இதன்போது காணாமல் ஆக்கப்பட்ட அனைவருக்கும் நீதி வழங்க இன்னொரு அடக்குமுறை சட்டங்கள் வேண்டாம், பயங்கரவாத தடை சட்டத்தை உடனடியாக ரத்து செய், அனைத்து தேசிய இனங்களுக்கு சம உரிமைகளை உறுதி செய்யும் அரசியல் அமைப்பிற்காக போராடுவோம் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து பொதுமக்கள் எதிர்ப்பு பதாதையில் கையொப்பமிட்டனர். இதில் பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்து தமது கையொப்பத்தையும் பதிவு செய்தனர். இத்துடன் தமிழொலியின் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.